வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எல்லார் மத்தியிலயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. அது என்னன்னா, மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுதா இல்லையான்னு தான். வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த ஒரு கேள்விதான் இப்ப தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி வர வாய்ப்பு இருக்கா? சரி, இந்த பேச்சு எங்கிருந்து கிளம்புச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரே ஒரு காரணம்தான். அரசாங்கம் போட்ட ஒரு திடீர் உத்தரவு. அப்படி என்னதான் அதுல இருக்கு? வாங்க பாப்போம். விஷயம் இதுதாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம மாநிலம் முழுசும் இருக்கிற கிட்டத்தட்ட 4500 கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. உங்ககிட்ட நிலுவையில இருக்கிற எல்லா நகைக்கடன் டீடைல்ஸையும் உடனே எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டேட்டா கலெக்ஷன் நடவடிக்கை. சரி, எல்லாம் ஓகே தான். ஆனா திடீர்னு இப்போ எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அரசியல் நோக்கர்கள் இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வா பாக்குறாங்க. அதாவது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு மக்களை கவரக்கூடிய ஒரு பெரிய தள்ளுபடி திட்டத்தை அறிவிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த டேட்டா கலெக்ஷன்னு பலரும் உறுதியா நம்புறாங்க. புதுசா வரப்போற திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த தள்ளுபடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா இந்த மாதிரி ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியானது 2021ல. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த திட்டத்தால எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்கன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டுல சுமார் 13 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இது பெரிய உதவியா இருந்துச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்காக அரசாங்க செலவு செஞ்ச தொகையும் ரொம்பவே பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட 4904 கோடி ரூபாய். மக்களோட கடன் சுமைய குறைக்கிறதுக்காக அரசாங்கம் எவ்வளவு பெரிய நிதி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த 2021 திட்டம் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினதோட மட்டும் இல்லாம 5 சவரன் வரைக்கும் கடனை தள்ளுபடி செஞ்சு லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. சரி, பழைய கதையெல்லாம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒருவேளை புதுசா தள்ளுபடி அறிவிச்சாங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குமா? யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். போன தடவை மாதிரி இல்லாம இந்த முறை தள்ளுபடிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. உண்மையிலேயே தகுதியானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான விதிகள் கொண்டு வரப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இங்க பாருங்க, ஒரு தெளிவான பிரிவையே நம்மால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் உண்மையிலே நிதியுதவி தேவைப்படுற சாமானிய மக்கள், இல்லத்தரசிகள், குறைந்த வருமானம் இருக்கிற குடும்பங்கள், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம். இன்னொரு பக்கம் நிலையான வருமானம் இருக்கிற அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க, இவங்களெல்லாம் இந்த திட்டத்திலிருந்து விலக்கி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. போன முறை நடந்த சில குளறுபடைகளை தவிர்க்க இந்த முறை விதிகள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு சொல்றாங்க. முக்கியமா ஒரு ரேஷன் கார்டுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. தகுதியே இல்லாதவங்களுக்கு இந்த சலுகை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதார், ரேஷன் கார்டு ரெண்டையும் வச்சு ரொம்ப தீவிரமா சரிபார்ப்பாங்க. சரி, இப்போதைக்கு அரசாங்கம் டேட்டா மட்டும்தான் கேட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன நடக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த மொத்த ப்ராசஸையும் 3 படிகளா பிரிக்கலாம். முதல் படி, எல்லா கூட்டுறவு வங்கிகளும் கடன் வாங்கினவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. 2வது படி, அந்த லிஸ்ட்டை மண்டல அதிகாரிகள் வாங்கி ரூல்ஸ் படி சரியான ஆட்கள் தானான்னு செக் பண்ணுவாங்க. 3வது மற்றும் கடைசி படி, இப்படி செக் பண்ண இறுதி லிஸ்ட் அரசாங்கத்தோட ஒப்புதலுக்காக போகும். இப்போ இருக்கிற நிலைமையில தங்கத்தோட விலை வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல அவசர தேவைக்காக நகைய அடகு வச்சிருக்கிற ஏழை நடுத்தர மக்கள் அரசாங்கத்தோட அறிவிப்பு எப்போ வரும்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான கள நிலவரம். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு பதில் இல்லாத ஒரே ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. கேள்வி இதுதான்: இந்த டேட்டா சேகரிப்பு, சரிபார்ப்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்? அந்த ஒரு பதிலுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் வரும்போது நாம நிச்சயம் அதை பத்தி பேசுவோம்.